எவ்வளவு தூரம் ஆஞ்சநேயரை கடவுளாக மதிக்க வேண்டும்? அவர் கடவுளா என்று கேட்டால் இல்லை அப்படின்னு அவரும் சொல்லவில்லை. அப்படின்னா அவரை பத்தி இவ்வளவு கூட்டமா இருக்கே. ஆஞ்சநேயர் கோவில்னா 108 முறை பிரதட்சணம். நாளைக்கு பரீட்சை முடிவுகள் வரப்போகின்றன என்றால் இன்னைக்கு கூட்டம் தாங்காது. இல்ல கல்யாணமாக போறதென்னால் ஒரு 18 நாள் பிரதட்சணம், ஆகவில்லை என்றாலும் பிரதட்சணம், குழந்தை பிறக்க வேண்டும் என்றாலும் பிரதட்சணம், எல்லாவற்றுக்கும் ஹனுமானிடத்துல போகிறோமே, அவர் கடவுளான்னு கேட்டால் இல்லை. இல்லைனால் அவருக்கு நான் கடவுளுக்குண்டான அதே மதிப்பை கொடுக்க வேண்டுமா என்றால் அதை விட மதிப்பை கொடுக்க வேண்டும். அதே மதிப்பல்ல. இல்லையே, அவர் ஒரு வாகனம் தானே. குதிரை ஒரு வாகனம், யாழி ஒரு வாகனம், ஹம்சம் ஒரு வாகனம், அத போல யானை ஒரு வாகனம், கருடன் ஒரு வாகனம். இத போலத்தானே ஆஞ்சநேய சுவாமி திருவடியும் ஒரு வாகனம். அப்படி இருக்கிறச்சே வாகனத்துல ஏறிண்டு வர்ற முதலாளிக்கு கொடுக்கிற மதிப்பா கொடுப்பார்கள்? அப்படி உலகத்துல பார்த்ததில்லையேன்னு தோணும். பகவானே இதை தன்னுடைய திருவாக்காக கூறுகிறார். யாரொருத்தன் என்னுடைய பக்தனோ அவனை என்னளவுக்காவது பூஜி. அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை அப்படியே மனசுல வாங்கிக்கோ. என்னளவுக்கு பூசிப்பாய்ன்னு அவர் சொல்லல. என்னை எவ்வளவு தூரம் பூசிப்பாயோ அந்த அளவாவது பூஜிப்பாய்னாய், அதை விட இன்னும் அதிகமா பூசிக்கணுங்கிறது அவருக்கு ஆசை. ஆனா நமக்கு அது பண்ண தெரியுமோ பண்ண தெரியாதோங்கிறதுக்காக அந்த அளவுக்காவது பூஜிப்பாய்ன்னு சொல்லியிருக்கார். ஏன் அப்படி? நேர பெருமான அடைவதற்கு நம்மால முடியாது. ஆச்சாரியர்கள் மூலம், ஹனுமான் போல இருக்கிற பக்தர்கள் மூலம்தான் அவர்கள் வழிகாட்டினாத்தான் நம்ம போக முடியும். கங்கை சுழித்து கொண்டு ஓடுகிறது, தடால்னு இறங்க முடியுமா என்ன? படித்துறை வேண்டாமா? படித்துறையை சரிப்படுத்தினா லட்சக்கணக்கானோர் குளிக்கலாம் சொல்லிட்டே இருக்கும். குண்டும் குழியுமா இருந்து காலை வைக்கிறதுக்கே பயமா இருக்கு, பாசி வழிக்கிறதுன்னா படித்துறையில இறங்க முடியாது. படித்துறை நன்றாக இருந்தால் இறங்கி ஆனந்தமா பயமில்லாம நீராடலாம். பகவான்கிறவர் கங்கையை போலே கடலை போலே. நேர குதிக்கிறதெல்லாம் ஆகாத சமாச்சாரம், இறங்கவே முடியாது. அதற்கு படித்துறை போலதான் ஆஞ்சநேயர், படித்துறையை போலத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள். ஆஞ்சநேயரும் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனார். ராமனுடைய கதையை சீத்தை நிலத்துல சொன்னார். சீத்தையை கண்டேன்னு ராமனிடத்துல திரும்பி வந்து சொன்னார். பாலமாக விளங்கினாரா? பெருமானுக்கும் பிராட்டிக்கும் நடுவுல ஒரு பாலமா இருந்தார். அத போல நமக்கும் பகவானுக்கு நடுவில் பாலமாக இருப்பவர்கள் தான் ஆச்சாரியர்கள். அவர்கள் மூலம்தான் நம்ம இறங்க முடியும். அப்படித்தான் ஆஞ்சநேயரும் எங்கும் போய் போய் உபதேசித்தார். யாருக்கு என்ன வேலை ஆகணும்னாலும் முதல்ல கூப்பிட்டது அவரைத்தான். எந்த சந்தேகம் வந்தாலும், ஏதானு தப்பு நடந்து போச்சே எப்படி தாண்டலான்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் வழி சொல்லி கொடுத்தவரே ஆஞ்சநேய சுவாமி தான். அதனால் அவரை பூசிக்க வேணுமான்னு கேட்டால் ஆம். கடவுளுக்கு நிகராக பூசிக்க வேணுமான்னு கேட்டால் அவரை விட அதிகமாக பூசிக்க வேண்டும்.